அடுத்ததாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தின் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் என்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை நிகரான செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த கொலை சம்பவத்திற்கு 4 கோரிக்கைகளை முன்வைத்து கட்சியின் சார்பாக இந்த போராட்டமானது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வந்தது. இந்த நிலையில் ஜேசி மனோகர் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணிகள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. சாலையில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது பேருந்துகளில் ஏற்றி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜேசி 4 டிசி தலைமையில் பாதுகாப்பு பணியில் 1000 போலீசார் இந்த பகுதியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது சாலை போக்குவரத்து சீர் செய்வதற்கான நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய பிரதான சாலையாக பார்க்கக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இந்த முக்கிய சந்திப்பில் இந்த போராட்டம் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை தற்போது போலீசார் குண்டுகட்டாக அகற்றி வரும் காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட செயலாளர், மாநில செயலாளர் உள்ளிட்டவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் பேருந்துகளிலும் வாகனங்களிலும் அழைத்து செல்லப்பட்ட காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு. ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்களையும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தை தொடர்ந்து தற்போது அந்த போராட்டக்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டு வருகின்றனர். தற்போது அதே நேரத்தில் அந்த பகுதியில் போக்குவரத்தும் சீராக்கி வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது திரையில் பார்க்கலாம். மீண்டும் நீங்களான சிறப்பு செய்யல ரகுவரன் அங்கு போக்குவரத்து தற்போது சீராகிவிட்டதா? முழுமையாக அனைவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்களா? என்ன நிலவரம்? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்போது தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். 4 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக பொது இடத்தில் வைத்து இந்த உடல் அஞ்சலிக்காக வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். உளவுத்துறையினுடைய தொய்வின் காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்கிறது. அதனால் உளவுத்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வந்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது போலீசார் கைது செய்து வருகிறார்கள். இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பிரதான சாலையில் நடந்த இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களையும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 3 வாகனங்களில் அவர்கள் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் தள்ளுமுள்ளவும் ஏற்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் ரகுவரன், ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.